ஆனா அப்பா மறுபடியும் கரண்டியை கையில எடுத்தேன். யாரும் சாப்பிட முடியாத அளவுக்கு நீங்க ரொம்ப தெளிவா சமைப்பீங்க. ஆனந்தி, அப்பா என்னடா? போய் இன்னொரு தோசை போடுங்கப்பா. அக்காவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏய், உன் தம்பி ரொம்ப கிரேட். ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சிட்டான். அக்கா ஒரு கனவுல இருக்கா, அந்த கனவுல நான் இருக்கேன், அந்த கனவு நிஜமாகிட்டே இருக்கு. இது எல்லாமே அவளுக்கு தெரியுது, உனக்கே அப்படி தெரியல? எனக்கு சட்னியா? இதோ வைக்கிறேன். பேசவே முடியாத அளவுக்கு என் வாயை அடைச்சிடுறீங்க. தப்பு தப்பு அபி, நீ அப்படிலாம் சொல்லாத. இப்ப கூட சொல்லு, நான் போட்டுமா இல்ல இருக்கட்டுமா? சரி, தோசை ஆறிட்டே இருக்கு, நீ சாப்பிடு. நான் பக்கத்திலே தானே இருக்கேன், நான் பேசிட்டே இருக்கேன், நீ சாப்பிட்டுட்டே இரு. அபி, 1 மினிட். சாம்பார் நல்லா இருக்கும் போல இருக்கு, அதையும் தொட்டுக்கிறியா? என்ன பண்ற அபி? எங்க பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்க? தட்டை பார்த்து சாப்பிடு. அப்பா, தோசை வருதுமா வருதுமா. தள்ளு தள்ளு தள்ளு. தட்டுல எப்படி சலக்குன்னு இருந்து பாரு. அபி சொன்னல, ஸ்பெஷல் தோசை. அப்படியே இட்லி பொடி எடுத்து மேல கலகலன்னு தூவி 2 ஸ்பூன் நெய்யை எக்ஸ்ட்ரா ஊத்தி உனக்காக கொண்டு வந்திருக்கேன். சுட்ட அப்பாக்கே நாக்கில் எச்ச ஊறுதுன்னா பாத்துக்கேன். சிரிக்காதீங்க. யாசி முடியுது. டேய், நீ சிரிச்ச? இல்லப்பா. ஆனந்தி, நீ சிரிச்ச? இல்லையப்பா. யார் சிரிச்சது? நானும் சிரிக்கலையே. யாரும் சிரிக்கலையேம்மா. அது நீயே பாத்தியா, யாருக்கிட்டையும் என்ன நீ காட்டவும் முடியாது, என்ன ஒளிச்சு வைக்கவும் முடியாது. எனக்கு சாப்பாடு போதும், ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. அசோக் சார் ரொம்ப கோவப்படுவாரு, டைமுக்கு வரலன்னா திட்டுவாரு. பொய் பொய், இதை யாரும் நம்பாதீங்க. ஆனந்தி, இங்க வா. என்ன அபிக்கு சித்தங்கிட்ட கலங்கி போச்சா? தெரியல, அங்க பாக்குறா இங்க பாக்குறா, நீ சிரிக்கிறா முறைக்கிறா, ஒண்ணுமே புரியலையா? ஆமாப்பா, நானும் காலையில இருந்து அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க பண்ற காமெடியை பார்த்து தான் அக்கா காலையில இருந்து சிரிச்சிட்டு இருக்கா. என்னது காமெடியா? ஏமா நம்ம காமெடியா பண்றோம்? டேய், அப்ப பாத்துக்கிறேன். அபி, நம்ம காம்பினேஷன் கலைபரமா இருக்கான், இந்த ஊரே சொல்லுது. சோ எப்பவுமே இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லி சாமி கிட்ட திடமா வேண்டிக்க. இப்ப நீ கண்ணை திறந்தாலும் இருப்பேன், 3 நாளும் இங்கதான் இருப்பேன். இதயத்துக்குள்ள இருக்கிறவனை இடியே அனுப்பி துரத்தினாலும் துரத்தவே முடியாது. ரெண்டு கண்ணையும் திறக்கலாம், முடிஞ்சா அவங்க நெத்தி கண்ணையும் திறக்கலாம். அபி,